நண்பர்களே இங்க பாருங்க, சொந்த பொண்டாட்டிய பிட்டு படத்துல நடிக்க வைக்கிறதுக்காக அவ புருஷன் இங்க வந்திருக்கான். பொண்டாட்டிய வெளிய வெயிட் பண்ண சொல்லிட்டு பிட்டு படத்தோட டைரக்டர் புருஷன் கிட்ட பேசுறான். உன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு கியூட்டா அழகா தான் இருக்கிறா, ஆனா காய் குண்டு இடுப்பெல்லாம் சுமாரா தான் இருக்கு. பிட்டு படத்துல நடிக்கணும்னா காய் குண்டு இடுப்பெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும். அப்பதான் படம் பாக்குற ஆடியன்ஸ் நல்லா வெறித்தனமா கையடிப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த பொண்ண மாதிரி இருக்கணும். காய் குண்டு இடுப்பெல்லாம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாரு. அதனால உன் பொண்டாட்டிய இந்த பிட்டு படத்துல நடிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு இந்த டைரக்டர் சொல்ல புருஷன் சொல்றான், என் பொண்டாட்டி வாய் வேலைய ரொம்ப சூப்பரா செய்வா. தம்பி தொண்டையில போய் முட்டுனாலும் கொமட்டாம தம்பிய வெளியே எடுக்காம ரொம்ப அசத்தலா வாய் வேலை செய்வா. நான் ஷூட் பண்ண இந்த சின்ன படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த புருஷன் அவன் வீட்டுல எடுத்த ஒரு சின்ன படத்தை இந்த டைரக்டருக்கு போட்டு காமிக்கிறான். வீட்டுல பொண்டாட்டி வாய் வேலை செஞ்சத ஒரு படமா எடுத்து அதை இந்த டைரக்டருக்கு போட்டு காமிக்கிறான். இந்த வீடியோவை பார்த்து இந்த டைரக்டர் அப்படியே மிரண்டு போறான். என் வாழ்க்கையில இப்படி ஒரு வாய் வேலைய நான் பார்த்ததே இல்ல. நீ சொன்னது உண்மைதான். இந்த மாதிரி வாய் வேலைய எந்த பொண்ணாலையும் செய்யவே முடியாது. நான் எடுக்கிற அடுத்த படத்துல உன் பொண்டாட்டி தான் மெயின் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே இவன் பொண்டாட்டிய வச்சு பிட்டு படத்தோட ஷூட்டிங்க ஆரம்பிக்கிறாங்க. புருஷன் முன்னாடியே கண்ணா பின்னான்னு ஷாட் போட்டு வெளுத்து வாங்குறாங்க. இந்த படத்தை எடுக்கிற டைரக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன் அப்படி எல்லாரும் இவன் பொண்டாட்டிய வச்சு நல்லா வாய் வேலை செஞ்சு என்ஜாய் பண்றாங்க. அசிங்கமே இல்லாம புருஷனும் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறான். 1970 நடந்த உண்மையான கதை. அந்த காலகட்டத்துல எந்த பிட்டு படத்திலையும் இப்படி தம்பிய தொண்டை வரைக்கும் எடுத்து யாருமே வாய் வேலை செஞ்சதே இல்ல. இந்த சம்பவத்தை முதல் முறையா கண்டுபிடிச்சு ஆரம்பிச்சது இவன் பொண்டாட்டி தான். அதனால இந்த பொண்ணு ரொம்ப ஃபேமஸ் ஆகி இவ கூட பிட்டு படத்துல நடிக்கிறதுக்கு நிறைய வெறியனுங்க லைன்ல நிக்கிறானுங்க. அடுத்த சீன்ல உங்களை போட போறது நான் தான். நீங்க பாக்குறதுக்கு மில்கி பார் மாதிரி இருக்கீங்க. உங்களை விடிய விடிய பதம் பார்க்க போறேன்னு யோசிக்கும் போதே என் தம்பி நட்டுக்கிட்டு வெடிச்சு செதறான். உங்களை செய்யும் போது எப்படி இருக்குமோ என்னால யோசிக்கவே முடியல அப்படின்னு இவ கூட நடிக்க போற ஒரு நடிகன் இவகிட்ட வந்து பேசுறான். அப்படி தினமும் ஹீரோயினை வச்சு விதவிதமான ஆங்கிள் ஷாட் போட்டு கண்ணா பின்னான்னு படத்தை எடுக்கிறாங்க. முதல் தடவையா எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி படத்துல நடிக்கிறதால ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா இருக்கு. கேமராவுக்கு பின்னாடி நின்னுகிட்டு புருஷனும் எல்லாத்தையும் பாக்குறான். ஷூட்டிங்ல நடுவுல பிரேக் விடும்போது இந்த புருஷனும் பொண்டாட்டி கிட்ட வந்து இப்படி பண்ணு செல்லம், அப்படி பண்ணு செல்லம் அப்படின்னு நிறைய டெக்னிக்க சொல்லி கொடுக்கறான். ஷூட்டிங் நடக்கிற இடத்துல புருஷன் இருக்கிறது படத்தோட டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிடிக்கவே இல்லை. அது ஏன்னா ஷூட்டிங் நடக்கும் போது இந்த புருஷன் இருந்தா நம்மளால இன்னும் ரொம்ப வெறித்தனமா ரொம்ப கில்மாவா ஆழமா இறங்க முடியாது அப்படின்னு டைரக்டரும் ப்ரொடியூசரும் பயப்படுறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, பிலிம் ரோல் காலி ஆயிடுச்சு, நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி புருஷனை ஒரு தூரமான இடத்துக்கு அனுப்புறாங்க. நம்ம இல்லாத போது நம்ம செல்லத்தை பிரிச்சு மேயறதுக்காகத்தான் இப்படி பண்றானுங்க அப்படின்னு புருஷனுக்கும் புரியுது. காசுக்கு ஆசைப்பட்டு வேற வழி இல்லாம புருஷனும் அங்கிருந்து போறான். புருஷன் இல்லாத இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. படம் எடுக்கிற சாக்குல கண்டவன் எல்லாம் ஷாட் போட்டு துடிக்க விடுறானுங்க. முன்னாடி பின்னாடி வாயில அப்படின்னு ஒரு இடம் விடாம வெற்றி கொடிய நட்டு வைக்கிறானுங்க. ஹீரோயின் வாய் வேலை செய்யும் போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நடிகர்களால கூட ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்கவே முடியல. தொண்டை வரைக்கும் எடுத்து பண்ற இந்த அனுபவம் இவனுங்களுக்கு புதுசா இருக்கிறதால 15 செகண்ட்லயே சில்லறைய அப்படியே செதற விடுறானுங்க. இதெல்லாம் அப்படியே லைவா பாக்குற டைரக்டரும் ப்ரொடியூசரும் அப்படியே பார்த்து மிரண்டு போறாங்க. இந்த தொழில்ல உனக்கு ஒரு பெரிய எதிர்காலமே இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஹீரோயினை பார்த்து கோரஸா சொல்றாங்க. 2 நாள்ல புருஷனும் திரும்ப வந்துடுறான். நம்ம இல்லாத இந்த நேரத்துல பொண்டாட்டிய எல்லாரும் நல்லா செஞ்சிருப்பானுங்க அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான். ஷூட்டிங்ல பிரேக் விடும் போதெல்லாம் டைரக்டரும் ப்ரொடியூசரும் இவன் பொண்டாட்டிய ஒரு சின்ன ரூமுக்கு கொண்டு போய் கண்ணா பின்னான்னு சம்பவம் செஞ்சு பட்டைய கிளப்புறாங்க. அவனுங்க 2 பேர் போடுறது பத்தலன்னு கேமராமேன், லைட் மேன், டிரைவர் அப்படின்னு அந்த செட்டுல யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் ரூமுக்குள்ள கூப்பிட்டு ஒரு முடிவே இல்லாம கும்தலக்கடி கும்மா செஞ்சு பாயசத்தை அவுட் பண்றாங்க. ரூம்ல இருந்து வர வெறித்தனமான கில்மா சத்தத்தை புருஷனும் ஒண்ணு விடாம கேக்குறான். மனசாட்சியே இல்லாம செல்லத்தை பிரிச்சு மேய்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பிட்டு படம் நடிக்கிற வாய்ப்புகள் சரமாரியா வருது. இவளை அக்கா பிரிக்கிறதுக்காக நிறைய வெறியனுங்க போட்டி போட்டுக்கிட்டு வரானுங்க. அந்த டைம்ல பிரபலமா இருந்த பிட்டு பட நடிகர்கள், டைரக்டர்கள், ப்ரொடியூசர்கள் அப்படின்னு அந்த தொழில்ல கொடிகட்டி பறந்த நிறைய பேரு ஹீரோயினோட வாய் வேலை டெக்னிக்ல மயங்கி ஹீரோயின் கூட நடிக்கிறதுக்காக ரொம்ப வெறியா இருந்தாங்க. புருஷனும் நல்லா மாமா வேலை செஞ்சு நிறைய காசு சம்பாதிச்சான். தினமும் நிறைய பணம் கிடைக்கிறதால பொண்டாட்டிய கண்டவங்க கூட எல்லாம் அனுப்பி வச்சான். ஹீரோயினை வச்சு முதல் படம்
படம் எடுத்த அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் புருஷனையும் பொண்டாட்டியையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. நம்ம எடுத்த படம் தியேட்டர்ல ரொம்ப சூப்பரா ஓடுது, படம் பாக்குற ஆடியன்ஸ் தியேட்டர்லயே கையடிச்சு நாசம் பண்றானுங்க, அவ்வளவு தாறுமாறா இருக்கு நம்ம படம். இந்த 20 வருஷ சர்வீஸ்ல நான் எவ்வளவோ படங்களை எடுத்திருக்கிறேன், இவ்வளவு ப்ராஃபிட் இது வரைக்கும் எந்த படத்திலையும் கிடைச்சதே இல்ல அப்படின்னு ப்ரொடியூசரும் சொல்றாரு. இப்ப எடுத்த படத்தோட செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் அப்படின்னு இன்னும் 10 பார்ட் எடுக்க ரெடியா இருக்கிறேன், நீயும் பொண்டாட்டியும் ஓகே சொன்னா மட்டும் போதும், ஏற்கனவே கொடுத்த சம்பளத்தை விட டபுள் சம்பளத்தை தரேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு இந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் கேட்க புருஷனும் பொண்டாட்டி கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம சரின்னு ஒத்துக்கிறான். நம்ம ஆடியன்ஸ் இன்னும் ரொம்ப வெறித்தனமான முரட்டுத்தனமான சம்பவங்களை எதிர்பார்க்கறாங்க, அதனால இனிமே எடுக்க போற படங்கள்ல ரொம்ப புதுசான விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணலாம், ஆரம்பத்துல கொஞ்சம் வலிச்சாலும் போக போக உனக்கு பழகிடும் அப்படின்னு இவனுங்க ஹீரோயினை பார்த்து சொல்ல இத கேட்டு ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறா. இந்த வெறியனுங்க முதல் படத்திலேயே கண்ணா பின்னான்னு பண்ணதே நம்மளால தாங்க முடியல, இனிமே நம்மள வச்சு செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் அப்படின்னு இன்னும் எடுத்து நம்ம கட்டைய நாரா கிழிக்காம இவனுங்க விட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அவளுக்கு அப்படியே கைகாலெல்லாம் உதறுது. நிஜமாலே நம்ம படத்தை ஆடியன்ஸ் தியேட்டர்ல என்ஜாய் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக புருஷனும் பொண்டாட்டியும் இவ நடிச்ச முதல் படத்தை தியேட்டர்ல போய் பாக்குறாங்க. உண்மையாலே அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் சொன்ன மாதிரி இவளோட படத்தை பார்த்து ஆடியன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்றானுங்க. பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கவங்கள மறந்துட்டு எவன் பார்த்தா நமக்கு என்ன அப்படின்னு அந்த தியேட்டர்ல அப்படியே உல்லாசமா கையடிச்சு தெரிக்க விடுறானுங்க. அதை எல்லாத்தையும் ஹீரோயினும் பாக்குறா. நம்ம ஃபேன்ஸ் நம்ம மேல எவ்வளவு வெறியா இருக்கானுங்க அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. செல்லக்குட்டி, உனக்கு இந்த தொழில்ல ஒரு பெரிய எதிர்காலமே இருக்கு அப்படின்னு புருஷன் சொல்றான். இந்த படம் 100 நாள் தியேட்டர்ல ஓடினதுக்கு அப்புறம் அந்த வெற்றிய ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. ஹீரோயின் தொண்டை வரைக்கும் எடுத்து செய்யற அந்த வேலை அந்த டைம்ல அது ரொம்ப புதுசா யாருமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு சம்பவமா இருந்ததால அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக அவங்க நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா நிறைய பேரு இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்ததால ஹீரோயின் ஒரே வாரத்துல வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுறா. இவளுக்கு அவார்டும் கொடுக்கறாங்க. அந்த வருஷத்தோட சிறந்த பிட்டு பட நடிகை அப்படின்னு ஒரு பெரிய அவார்டையும் கொடுக்கறாங்க. நிறைய பத்திரிகைக்காரங்க, டிவி சேனல்காரங்க எல்லாரும் வந்து ஹீரோயினை பேட்டி எடுக்கிறாங்க. சொந்த பொண்ணு பிட்டு படத்துல நடிக்கிறா அப்படின்னு இவங்க அம்மாவும் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த நாடு ஃபுல்லா ஹீரோயினோட டாபிக் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறதால ஹீரோயினை தெரியாத ஆளே கிடையாது. இந்த பெரிய அவார்டு ஃபங்க்ஷன்ல ஹீரோயினும் அவ புருஷனும் கலந்துக்கும் போது இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த டைம்ல இருந்த பெரிய பிட்டு பட நடிகர்கள், டைரக்டருங்க, ப்ரொடியூசருங்க அப்படி எல்லாரும் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டு எல்லாரும் ஹீரோயின் கிட்ட பேசுறானுங்க. என்ன பேசுவானுங்க? அடுத்த படம் ஏன் கூட நடி, நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், உனக்கு இவ்வளவு காசு தரேன், இவ்வளவு அட்வான்ஸ் தரேன் அப்படின்னு கண்டவெல்லாம் இவளை பதம் பாக்குறதுக்கு துடிக்கிறானுங்க. புருஷன் எதிர்க்கவே இவளை தள்ளிக்கிட்டு தனியா கொண்டு போறானுங்க. ஹீரோயினோட மானங்கட்ட புருஷனும் காசுக்கு ஆசைப்பட்டு எல்லாத்துக்கும் அப்படியே சம்மதிக்கிறான். இந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல ஹீரோயினோட அந்த படத்தை எல்லாரும் முன்னாடியும் அப்படியே போட்டு காமிக்கிறாங்க. அவ ஆழமா உள்ள எடுத்து செய்யற அந்த வாயு வேலையை பார்த்து எல்லாரும் அப்படியே அசந்து போறாங்க. அந்த டைம்ல அவங்க நாட்டிலேயே நம்பர் 1 இருந்த ஒரு விட்டு பட நடிகன் ஹீரோயின் கூட தனியா ஒரு சீட்ல உட்காந்துக்கிட்டு இந்த படத்தை பாக்குறான். அந்த மாதிரி படத்தை இவ கூட இப்படி உட்காந்து தனியா பார்க்கும்போது இவன் சும்மா இருப்பானா? அவனால சும்மா இருக்க முடியுமா? என்னோட அடுத்த படத்துல நீ தான் மெயின் ஹீரோயின், உன்னோட சம்பளம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு நல்ல ஆசை காட்டி அந்த தியேட்டர்லயே வச்சு வாயில எடுக்க சொல்லி இந்த படத்துல வர மாதிரியே செய்ய வச்சு நல்லா என்ஜாய் பண்றான். இவன் கிட்ட தனியா மாட்டிக்கிட்டோம், வேற வழி இல்ல அப்படின்னு ஹீரோயினும் அவன் சொல்றதை எல்லாத்தையுமே செய்யறான். மறுநாள் இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கூட நடிக்கிறவனுங்க கண்ணா பின்னான்னு ஷாட் போட்டு என்ஜாய் பண்றத புருஷனும் ஒண்ணு விடாம பாக்குறான். உன்னோட நடிப்புல யதார்த்தமே இல்ல, நீ இன்னும் கொஞ்சம் ரியலா நடிக்கணும் அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட சொல்றான். சும்மா காசுக்காக மட்டும் மேட்டர் பண்ணாம உன்னை போடுறவன நீ ரொம்ப விரும்பி மேட்டருக்காக நீ ஏங்குற மாதிரி சம்பவம் செஞ்சாதான் அது ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். அப்பதான் ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கும். இல்லனா எல்லாமே ஒரே ஆர்டிபிஷியலா இருக்கும், செயற்கையா இருக்கும். ப்ரொடியூசர் உன்னை நம்பி நிறைய காசு போடுறாரு, அதனால மேட்டர் பண்ணும்போது அது ரொம்ப யதார்த்தமா இருக்கணும் பாக்குறதுக்கு. மேட்டருக்காக நீ ரொம்ப ஏங்குற அப்படின்னு ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒரே கிக்கா இருக்கும் அப்படின்னு புருஷன் பொண்டாட்டிக்கு நல்லா கிளாஸ் எடுக்கிறான். படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 100 நாள் ஓடுனா செகண்ட் பார்ட் 200 நாள் ஓடுது. அந்த வெற்றியையும் ஒரு விழாவா கொண்டாடுறாங்க. இனிமே எடுக்க போற பார்ட்ல ஒரு 4-5 பேர் கூட ஒரே நேரத்துல செய்யற மாதிரி எடுக்கலாம், வேற யாராவது அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே அதை முதல்ல எடுத்துடலாம் அப்படின்னு இவனுங்க பேசுறதை கேட்டு ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறா. ஒரே நேரத்துல எப்படி 4-5 பேரை சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது அவளுக்கு அப்படியே கைகாலெல்லாம் உதறுது. பொண்டாட்டியோட ஓடு பணத்துல புருஷன் நல்லா என்ஜாய் பண்றான். புது கார் வாங்குறாங்க, அந்த நாட்டிலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இடத்துல வீடு வாங்குறாங்க. அப்படி
இன்னும் நிறைய விஷயங்களை வாங்கி வாங்கி வாழ்க்கைய ரொம்ப சொகுசா என்ஜாய் பண்றாங்க. ஹீரோயினுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட் கொடுக்காம தினமும் 2-3 பிட்டு படத்துல நடிக்க வைக்கிறான். புருஷனுக்கு எவ்வளவு காசு கிடைச்சும் அவனுக்கு அது பத்தவே பத்தல. இவளை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கிறான். அழகும் இந்த வயசும் போறதுக்கு முன்னாடி நல்லா காசு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு வேலை வாங்குறான். ஹீரோயினை வச்சு படம் எடுக்கிற இந்த ப்ரொடியூசர் கிட்ட அவ புருஷன் நிறைய காசை கடன் வாங்குறான். இன்னும் 10 வருஷத்துக்கு என் பொண்டாட்டி உன்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுக்கிற படங்கள்ல மட்டும்தான் நடிப்பா அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட சைன் பண்ணிக்கிட்டு இந்த ப்ரொடியூசர் கிட்ட நிறைய அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கிக்கிறான். பொண்டாட்டிக்கே தெரியாம இந்த காசை வாங்கிக்கிட்டு புருஷன் அவனுக்கு என்ன ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல போட்டு ரொம்ப சொகுசா வாழ ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கே தெரியாம புருஷன் இவளை 10 வருஷத்துக்கு இந்த ப்ரொடியூசருக்கு அப்படியே லீஸ்ல விடுறான். ஒரு நிலத்தை லீஸ்ல விடுற மாதிரி வரிசையா இவங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடுது. தியேட்டர் எப்பவுமே ஹவுஸ்ஃபுல் தான். அந்த காலத்துல மொபைல், நெட், சிடி, கேசட் இதெல்லாம் இல்லாததால விட்டு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை உள்ளவங்க இப்படி தியேட்டருக்கு வந்துதான் பார்த்தாகணும். அந்த நாட்டுல ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ரசிகர் மன்றமே உருவாகி நம்ம ஊர்ல அந்த காலத்துல ஷக்கீலா படம் வந்தா எல்லாருமே தியேட்டர்ல போய் கொண்டாடுற மாதிரி ஹீரோயின் நடிக்கிற படங்களை மினிமம் 200 நாளாவது தியேட்டர்ல ஓடாம விடவே மாட்டாங்க. பொண்டாட்டியோட படம் எந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆனாலும் புருஷனும் அந்த தியேட்டருக்கு போய் ஆடியன்ஸோட ஆடியன்ஸா உட்காந்து பாக்குறான். ஒரு சீன்லயும் ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அவங்க என்னெல்லாம் ஆசைப்படுறாங்க, அடுத்த படங்கள்ல என்னெல்லாம் பார்க்க விரும்புறாங்க அப்படின்னு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இனிமே எடுக்க போற படங்கள்ல பொண்டாட்டிய வச்சு இதை எல்லாத்தையுமே செய்ய வைக்கணும், படம் பார்க்கிற ஆடியன்ஸை நல்லா திருப்தி படுத்தணும், இவளை வச்சு கோடி கோடியா சம்பாதிக்கணும் அப்படின்னு கனவு காண்றான். ஆனா புருஷனோட இந்த கில்மாவான ஆசைகள், அவனோட இந்த கேவலமான திட்டங்கள் இது எதுவுமே பொண்டாட்டிக்கு தெரியாது. அப்பா அம்மா கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு யோசிச்சு தெரியாதனமா ஹீரோயின் வீட்டுக்கு போன் பண்றான். போனை எடுக்கிறது அவங்க அப்பன். இந்த வயசான அப்பா வீட்டுல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்காம சொந்த பொண்ணு நடிச்ச விட்டு படத்தை தியேட்டர்ல போய் உட்காந்து பாத்துருக்கான். ஊரெல்லாம் நம்ம பொண்ணு ரொம்ப ஃபேமஸா இருக்காளே, அப்படி என்னதான் இந்த படத்துல இவ செஞ்சிருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கியூரியாசிட்டிக்காக ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயின் நடிச்ச விட்டு படத்தை தியேட்டர்ல போய் உட்காந்து பாத்துருக்காரு. பொண்ணு தொண்டை வரைக்கும் எடுத்து பண்ற வாய் வேலையை பார்த்து இவங்க அப்பா அப்படியே கலங்கி போயிட்டாரு. நானும் உன் படத்தை தியேட்டர்ல போய் பார்த்தம்மா அப்படின்னு வெக்கமே இல்லாம இந்த அப்பா சொந்த பொண்ணுகிட்டே சொல்றாரு. இத கேட்டதும் ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னப்பா சொல்றீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, ஏன்பா இந்த படத்தை போய் பாத்தீங்க, என்னப்பா நீங்க ச்சே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அப்பா சொல்றாரு, நான் வேலை செய்யற இடத்துல எல்லாம் உன்னை பத்தி பேசுறாங்க, எங்க திரும்பினாலும் உன்னோட போட்டோ தான், எந்த டிவி சேனல் பார்த்தாலும் உன்னை பத்தி சொல்லாம அவங்க இருக்கவே மாட்டாங்க, நீ உலகம் ஃபுல்லா இவ்வளவு ஃபேமஸா இருக்கிறதால நீ அந்த படத்துல அப்படி என்னதான் நடிச்சிருக்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதனால ஒன்னும் யோசிக்காம தெரியாதனமா அந்த படத்தை போய் பார்த்துட்டேன். இப்போ என்னால அதை மறக்கவே முடியல. எப்படிமா அப்படிலாம் வாய் வேலை செய்யற, எங்கம்மா இதெல்லாம் கத்துக்கிற, உன்னோட படத்தை பார்த்ததுல இருந்து என்னோட தூக்கமே போச்சு, நான் இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததே இல்லம்மா, எப்படிமா உன் புருஷன் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறான், அவன் ஒன்னும் சொல்றது இல்லையா, சரி ஏதோ ஒண்ணு தெரியாதனமா ஒரு படத்துல நடிச்சிட்டேன், இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதமா, இதெல்லாம் ரொம்ப அசிங்கம், உன் தொண்டை என்ன ஆவறது, பாதி படத்தை தாமா பார்த்தேன், அதுக்கு மேல என்னால பார்க்க முடியல, கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ல அவனுங்க எல்லாரும் உன்னை நல்லா செஞ்சிருப்பானுங்க, அதெல்லாம் என்னால பார்க்க முடியலமா, நான் ஓடி வெளியே வந்துட்டேன், நான் தியேட்டர்ல போய் உன் படத்தை பார்த்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியாது, நீயும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, உயிரே போனாலும் நான் உன் படத்தை பார்த்த விஷயத்த மட்டும் அம்மா கிட்ட சொல்லிடாதமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, இந்த கேட்டு நாய்க்கு ஏண்டா போன் பண்ணும் அப்படின்னு ஹீரோயின் இப்ப யோசிக்கிறா. நல்லா அடக்க ஒதுக்கமா ரொம்ப டீசென்ட்டா இருந்த நம்ம வாழ்க்கை இப்படி ரொம்ப கேவலமா ஆயிடுச்சு அப்படின்னு இப்ப ஃபீல் பண்றா. அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருந்தா என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்காதே அப்படின்னு பழச எல்லாம் யோசிச்சு பார்த்து கலங்கி கலங்கி தலையில அடிச்சுக்கிட்டு அழுவுறா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அடக்க ஒதுக்கமான ஒரு காலேஜ் பொண்ணா இருந்தா. ஒரு மியூசிக் பேண்ட்ல பார்ட் டைம் டான்சரா வேலை செய்யறா. அங்க வச்சுதான் இந்த வெறியன் ஹீரோயினை முதல் தடவையா பாக்குறான். காய் குண்டு இடுப்பெல்லாம் பார்த்து அப்படியே மயங்கி போறான். நீ ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுற, பார்க்கவும் ரொம்ப சூப்பரா அழகா இருக்கிற, எனக்கு சொந்தமா ஒரு பார் இருக்கு, நீ அங்க வந்து டான்ஸ் ஆடுனா உனக்கு நான் நிறைய காசு தரேன் அப்படின்னு இவன் சொல்ல ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கடவுள் பக்தி அதிகமா உள்ள ரொம்ப டீசென்ட்டான ஒரு குடும்பத்துல பிறந்தவன் நம்ம ஹீரோயின். இவனும் ரொம்ப புத்திசாலித்தனமா அன்பா பேசி ஹீரோயினை கரெக்ட் பண்றான். அவனோட அன்பான வார்த்தைகள்ல மயங்கி அவனை காதலிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பசுத்தோல் போர்த்திய புலி நல்லவன மாதிரி நடிக்கிறதால ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கும் இவனை ரொம்ப பிடிச்சு போகுது. ஹீரோயினோட அம்மா அப்பா ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போது இவன் ஹீரோயினை கிச்சன்ல வச்சு நல்லா மேட்டர் பண்றான். வாய் வேலை செஞ்சு அவளை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போறான். இவங்க வீட்டுல பண்ணது பத்தலன்னு அவனோட வீட்டுக்கு கொண்டு போய் விடிய விடிய ஷாட் போட்டு பதம் பாக்குறான். இவனோட பேச்சுலையும் கில்மாலையும் மயங்கி
மயங்கி 2 பேரும் கொஞ்ச நாள்லயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவனோட பாருக்கு கொண்டு போய் ஹீரோயினை பகல் நேரங்கள்ல பார்டெண்டராகவும் ராத்திரி நேரங்கள்ல பொண்டாட்டியாவும் யூஸ் பண்ணிக்கிறான். இந்த பார்ல வச்சு ஹீரோயினுக்கு ஒரு பிட்டு படத்தை போட்டு காமிக்கிறான். ஹீரோயின் அவளோட வாழ்க்கையில பாக்குற முதல் பிட்டு படம். அதுல ரொம்ப ஆழமான தொண்டை வரைக்கும் போற வாய் வேலைய பார்த்து ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறா. நம்ம பார்த்த பிட்டு படத்துல வந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு அந்த மாதிரி வாய் வேலைய சொல்லி கொடுக்கறான். தம்பி உள்ள போய் தொண்டையில பட்டாலும் கொமட்டாம எப்படி செய்யறதுன்னு எல்லா டெக்னிக்கையும் சொல்லி கொடுக்கறான். பொண்டாட்டி பண்ற வாய் வேலை எல்லாத்தையும் நிறைய வீடியோவா எடுத்து வச்சுக்கிறான். தினமும் நிறைய விட்டு படங்களை பார்த்து அதுல வர வித்தைகளை ஒன்னொன்னா சொல்லி கொடுக்கறான். வருங்காலத்துல பொண்டாட்டிய விட்டு படத்துல நடிக்க வைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள வெறித்தனமா பிளான் பண்றான். அதுக்காகத்தான் பொண்டாட்டிக்கு இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறான். ஆனா இந்த வெறி பிடிச்ச புருஷனோட ரொம்ப கில்மாவான ஆசைகள் எதுவுமே பொண்டாட்டிக்கு தெரியாது. இவளை வச்சுக்கிட்டு அவன் என்ன பிளான் பண்றான்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே தெரியல. அவளோ அப்பாவியா ரொம்ப வெகுளியா இருக்கிறா. அப்படி இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு புருஷனோட பிசினஸ் எல்லாம் ரொம்ப டல் ஆகி காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. புருஷனோட பார்ல அவன் அந்த மாதிரி பொம்பளைங்களை வச்சுக்கிட்டு கில்மா தொழில செஞ்சுட்டு வந்தான். போலீஸ் ரெய்டு வந்து எல்லாரையும் பிடிச்சதால இவனோட பாரையும் இழுத்து மூடிட்டு இவனோட லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு இருந்த ஒரே வருமானம் அந்த பார்ல இருந்து கிடைக்கிற காசு மட்டும்தான். இப்ப அதுவும் இல்லாம போயிடுது. சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம வேற ஏதாவது ஒரு தொழில் செஞ்சாதான் இந்த ஊர்ல வாழ முடியும் அப்படின்னு புருஷன் சொல்றான். இவ்வளவு அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது நான் எதுக்கு காசுக்காக கஷ்டப்படணும் அப்படின்னு இவன் மனசுல யோசிக்கிறான். ஆனா இவனோட மனசுல ஓடுற கேவலமான பிளான் எதுவுமே இவன் பொண்டாட்டிக்கு தெரியாது. பார்க்க சப்ப ஃபிகரா இருக்கிற ஐட்டக்காரிங்களே நிறைய காசை வாங்குறாளுங்க. நம்ம பொண்டாட்டிய மட்டும் அந்த தொழில போட்டு விட்டோம்னா பண மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். ஒரே நாள்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இந்த வெறியன் பொண்டாட்டிய மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப கில்மாவான பிளான போடுறான். ஆனா புருஷனோட பிளான் எதுவுமே பொண்டாட்டிக்கு தெரியல. இந்த மில்கி பார் சிலைய எத்தனை பேருக்கு விருந்து படைக்க போறான்னு அவ இனிமேதான் தெரிஞ்சுக்க போறா. அன்னைக்கு நைட்டு புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது வேற ஒரு மேட்டர் வெறிய வந்து இவங்க பக்கத்துல உட்கார்றான். இவன் பொண்டாட்டிய அவன் மேலையும் கீழையும் பாக்குறத புருஷனும் நோட் பண்றான். பொண்டாட்டிக்கு நம்ம அரேஞ்ச் பண்ண போற முதல் கஸ்டமர் இவனாகவே இருக்கட்டும் அப்படின்னு புருஷன் மனசுல பிளான் பண்றான். ஹீரோயின் எழுந்து பாத்ரூம் போன அந்த கேப்ல இந்த வெறியன் சொல்றான், நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா, உன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கிறா. அதை கேட்டு இந்த புருஷன் சொல்றான், உனக்கு வேணும்னா சொல்லு, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு புருஷன் சொல்ல இவனால அதை நம்பவே முடியல. சும்மா காமெடி பண்றான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். டேய், நான் காமெடி பண்ணலடா, சீரியஸா தான் சொல்றேன். ஒரு நைட்டு மேட்டருக்கு ரேட் இவ்வளோ, யோசிச்சு சொல்லு அப்படின்னு புருஷன் சொன்னதும் இந்த குண்டனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணு பாக்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்கால, சரின்னு ஒத்துக்கிறான். அவங்க கிட்ட அட்வான்ஸ வாங்கிக்கிட்டு புருஷன் சொல்றான், எதிரில இருக்கிற அந்த ஹோட்டல்ல ஒரு ரூமை புக் பண்ணி நீ அங்க வெயிட் பண்ணு, நான் போய் பொண்டாட்டி கிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி அங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் அங்க இருந்து எழுந்து போறான். இந்த குண்டனால இதை இப்ப கூட நம்பவே முடியல. என்னடா சொந்த புருஷனே இப்படி ரேட்டு பேசுறானே, சரி ஏதோ ஒண்ணு, நமக்கு என்ன, விடிய விடிய போட்டு நாசம் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள பிளான் பண்றான். பொண்டாட்டிய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு புருஷன் மெதுவா இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு ஒரே ஒரு நைட்டு மட்டும் நீ அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு புருஷன் சொன்னதும் இதை கேட்டு பொண்டாட்டிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. உயிரே போனாலும் முடியாது அப்படின்னு பொண்டாட்டி சொல்றா. புருஷனும் விடுற மாதிரியே இல்ல. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசி அவளை அப்படியே கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். இந்த பாரு செல்லம், நம்ம கிட்ட காசே இல்ல, இன்னும் ஒரு வாரத்துல வீட்டு வாடகை கொடுக்கலன்னா நம்ம நடு தெருவுக்கு வந்துருவோம். இதெல்லாம் நான் உனக்கு சொல்லணுமா என்ன, எல்லாமே உனக்கே தெரியும்ல. இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் தானே கேக்குறேன், கண்ணை மூடிக்கிட்டு என் கூட பண்ற மாதிரி நினைச்சுக்கோ. கண்ணை மூடினதுக்கு அப்புறம் யாரு பண்றாங்கன்னு உனக்கு என்ன தெரிய போகுது. பல்ல கடிச்சுக்கிட்டு எனக்காக இன்னைக்கு ஒரே ஒரு நைட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணு. அவங்க கிட்ட அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன், இனிமே முடியாதுன்னு சொல்ல முடியாது, எனக்காக இதை மட்டும் பண்ணுச்சலாம் அப்படின்னு பொண்டாட்டியோட கால்ல விழுந்து கெஞ்சுறான். அப்படி அவன் ரொம்ப நேரம் கெஞ்சி கன்வின்ஸ் பண்ணதால பொண்டாட்டியும் வேற வழி இல்லாம இந்த கில்மாவான வேலைக்கு அப்படியே ஒத்துக்கிறான். நீ எதுக்கும் கவலைப்படாத செல்லம், எதுக்கும் பயப்படாத, பாதுகாப்பெல்லாம் போட்டுக்கிட்டு மெதுவா தான் பண்ண சொல்லுவேன், சரியா? நான் ரூமுக்கு வெளியே தான் இருப்பேன், உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ உடனே குரல் கொடு, நான் உள்ள வந்துடுறேன், சரியா அப்படின்னு ரொம்ப நைஸா பேசி பொண்டாட்டிய தாஜா பண்ணி அவன் சொன்ன அந்த ஹோட்டலுக்கு கொண்டு வரான். அப்புறம் என்ன, 2-3 மணி நேரம் இந்த குண்டம் போட்டு நல்லா வெளு வெளு வெளுன்னு வெளுத்து வாங்குறான். முன்னாடி பின்னாடி வாயில சைடுல அப்படின்னு கண்ணா பின்னாடி ஷாட் போட்டு என்ஜாய் பண்றான். உள்ள நடக்கிற வெறித்தனமான மேட்டரை புருஷனும் வெளியே நின்னுகிட்டு ஒண்ணு விடாம கேக்குறான். அடி ஒன்னொன்னு இடி மாதிரி இறங்குறத கேட்டு கேட்டு ரசிக்கிறான். ரூமுக்குள்ள அந்த குண்டை என்ஜாய் பண்ற
பண்ற சவுண்ட கேட்டுக்கிட்டு தேவதை மாதிரி இருக்கிற இந்த பொண்டாட்டிக்கு இந்த தொழில்ல ஒரு பெரிய எதிர்காலமே இருக்கு அப்படின்னு புருஷன் அன்னைக்கு புரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு ஒரு மேட்டரோட விடுவான்னு பார்த்தா இந்த வெறியன் புதுசா ஒரு பிளான கொண்டு வரான். நம்ம இங்கிலீஷ் படம்லாம் எடுக்கிற ஒரு பெரிய ப்ரொடியூசரை இன்னைக்கு பார்க்க போறோம். அவரோட அடுத்த படத்துல உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. நம்ம போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்துடலாம் சரியா அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட ஒரு பெரிய பொய்ய சொல்லிக்கிட்டு ஒரு கில்மாவான ஹோட்டலுக்கு அவளை கொண்டு வரான். புருஷன் சொன்ன மாதிரியே இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசரை இவங்க சந்திக்கிறாங்க. ஆனா இவன் நார்மலான படம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. அவங்க நாட்டிலேயே பெரிய பெரிய பிட்டு படம்லாம் எடுக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பணக்கார ப்ரொடியூசர். இந்த ப்ரொடியூசர் எடுக்காத பிட்டு படமே இல்ல. அப்படி கண்ணா பின்னான்னு வெறித்தனமா பிட்டு படம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசரை இவங்க வந்து சந்திக்கிறாங்க. ஒரு நார்மலான படத்துல தான் நமக்கு சான்ஸ வாங்கி கொடுத்திருக்கான் நம்ம புருஷன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இந்த அப்பாவியான பொண்டாட்டி ஒரு நரகத்துல வந்து மாட்டிக்கிறான். இந்த ப்ரொடியூசரையும் சேர்த்து இந்த ரூமுக்குள்ள ஒரு 10 பேர் இருக்கானுங்க. எல்லாரும் நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு பண்ண போற மேட்டருக்கு அப்படியே வெறி ஏத்திக்கிறானுங்க. ரூமுக்குள்ள கொண்டு வந்து பொண்டாட்டிய ஒரு கட்டிலு மேல உட்கார வைக்கிறான். பொண்டாட்டிக்கும் லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. இது படத்துக்கான ஆடிஷன் கிடையாது, இது ஏதோ ஒரு கில்மாவான விஷயம்தான் அப்படின்னு பொண்டாட்டி புரிஞ்சுக்கிறா. விடிய விடிய என்ன வேணாலும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு புருஷன் சொல்லி ஒரு நல்ல அமௌண்ட்டையும் வாங்கிட்டு அங்கிருந்து போறான். பொண்டாட்டி அங்கிருந்து ஓடி எஸ்கேப் ஆகலாம்னு ட்ரை பண்ண போது துப்பாக்கி எடுத்து அவ மூஞ்சிக்கு நேரா நீட்டி மிரட்டுறான். இந்த ரூம்ல இருந்து நீ ஒரு இன்ச் அசைஞ்சா கூட உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். மரியாதையா இவனுங்க குடுக்கறத வாங்கிக்கிட்டு நாளைக்கு வீட்டுக்கு வந்து சேரு. நீ அவனுங்களுக்கு கம்பெனி கொடுக்காம ஏதாவது அடாவடித்தனம் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் நீ அப்படின்னு கொலை மிரட்டிட்டு புருஷன் அங்கிருந்து போறான். எல்லைய மீறி என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரான். புருஷன் அப்படி போனதும் இந்த 10 பேரும் இந்த ரூமுக்குள்ள வந்து கண்ணா பின்னான்னு ஷாட் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரே நேரத்துல 10 பேரு குத்தி கிழிச்சு நாசம் பண்றத புருஷனும் ரூமுக்கு வெளியே நின்னுகிட்டு எல்லாத்தையும் கேக்குறான். வெளியே வர சவுண்ட மட்டும் வச்சுக்கிட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு கற்பனை பண்ணி பாக்குறான். இறக்கமே இல்லாத அரக்கன மாதிரி வர எல்லா சவுண்டையும் ரசிக்கிறான். ரூமுக்குள்ள இருக்கிற அந்த 10 வெறியனுங்களும் இவனை விட அரக்கனுங்களா இருக்காங்க. மனசாட்சியே இல்லாம ரொம்ப ஆழமா இறங்குறானுங்க. அந்த ப்ரொடியூசருக்கு செஞ்ச மேட்டர்ல ரொம்ப மஜா கிடைச்சதால என்னோட அடுத்த பிட்டு படத்துல உன் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல ரோல் தரேன், படத்தோட மெயின் கேரக்டராவே அவன் நடிக்கட்டும், ஏன்னா உன் பொண்டாட்டிக்கு அவ்வளவு திறமை இருக்கு, இந்த பிட்டு பட இண்டஸ்ட்ரியில இவ ஒரு பெரிய ஸ்டாரா வருவா, நீ வேணா பாத்துக்கோ, கோடி கோடியா உனக்கு காசு வரப்போகுது, பண மழையில நனைய போற அப்படின்னு இந்த புருஷனை ஆசை காட்ட வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிய திரும்பவும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பிட்டு படத்துல நீ நடிச்சுதான் ஆகணும், என் வார்த்தைக்கு நீ மறுபேச்சு பேசன உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு ஹீரோயினை துப்பாக்கி காட்டி மிரட்டி மரண பயத்தை அவளுக்கு வர வச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல ஷூட்டிங் ஆரம்பிக்க போற அந்த பிட்டு படத்துக்கு அவளை கமிட் பண்ண வைக்கிறான். இவன் பொண்டாட்டியும் வேற வழி இல்லாம உயிருக்கு பயந்து அந்த படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்படியே பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு இன்றைய நாளுக்கு வராங்க. புருஷன் கிட்ட இருந்து இவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சதாலதான் ஹீரோயின் பிட்டு படத்துல நடிக்க வந்தா. தினமும் கண்டவன் கூட எல்லாம் மேட்டர் பண்ணி ஹீரோயினுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு. இதுக்கு மேல அவளால தாங்க முடியல. புருஷனுக்கு தெரியாம அவளோட அம்மா வீட்டுக்கு வரா. என்னடி ராத்திரி இந்த டைம்ல வீட்டுக்கு வர அப்படின்னு அம்மாவும் ஹீரோயினை பார்த்து அப்படியே மிரண்டு போறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இதுக்கு மேல அந்த ராட்சசன் கூட என்னால வாழ முடியாது, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான், இனிமே நான் அந்த வீட்டுக்கு போல, நான் இங்கேயே தங்கிக்கிறேம்மா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அவங்க அம்மா சொல்றாங்க, நீதானே அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, அன்னைக்கு அவனை ரொம்ப நல்லவன்னு சொன்ன, இப்ப என்ன ஆச்சு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவ புருஷன் வீட்டுல தான் இருக்கணும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு புருஷன் கூடயே வாழணும் அப்படின்னு அம்மாவும் மொக்க போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி அலட்சியமா பேசுறாங்கன்னா, ஹீரோயினை பிட்டு படத்துல நடிக்க வச்சதும் கண்டவன் கூட எல்லாம் மேட்டர் பண்ண வச்ச கதையெல்லாம் ஹீரோயின் அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. அதனால இது ஏதோ சின்ன புருஷன் பொண்டாட்டி சண்டையா தான் இருக்கும் அப்படின்னு இவங்க அம்மா நினைச்சுக்கிட்டு ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. நான் கொஞ்ச நாள் இங்க தங்குறம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சி பாக்குறா. ஆனா அவங்க அம்மா அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. ஹீரோயினோட வாழ்க்கையில நடக்கிற கில்மா கொடுமைகள் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லணும் போல இருக்கு. எல்லாத்தையும் அம்மா கிட்ட ஓப்பனா சொல்லி இருந்தா அம்மா கண்டிப்பா உதவி இருப்பாங்க. ஆனா இவ்வளவு மோசமான விஷயங்களை அம்மா கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு தயக்கப்பட்டு ஹீரோயின் எதுவுமே சொல்லாமலே இருக்கிறா. நீ எங்க போனன்னு தெரியாம உன்னை தேடிக்கிட்டு உன் புருஷன் டென்ஷனா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட புருஷனுக்கு இவங்க அம்மா போன் பண்றாங்க. நீ பயப்படாத, உன் பொண்டாட்டி இங்கதான் இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அவனும் உடனே இங்க வந்து ஹீரோயினை திரும்பவும் அழைச்சிட்டு போறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எனக்கே டிமிக்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு சாத்தி எடுக்கிறான். வீட்டுக்கு வந்த உடனே பொண்டாட்டிய அடுத்த மேட்டருக்காக ரெடி பண்றான். 2-3 கஸ்டமர்ஸ் உனக்காக வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகு அப்படின்னு ஹீரோயினை வற்புறுத்த, என்னால முடியல என்ன விட்டுடுங்க அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சி பாக்குறா. அவ கெஞ்சறதெல்லாம் இவன் கேட்பானா என்ன? துப்பாக்கி எடுத்து சொர்க்க வாசலுக்குள்ள விட்டு மிரட்டுறான். இப்போ ட்ரிகரை அழுத்துனா
என்ன ஆகும்னு தெரியும்ல, அவ்வளவு கொடூரமா சாவனமா உனக்கு உயிரோடு இருக்கணும்னா நான் சொல்றபடி கேளு. ஒரே நைட்ல எத்தனை பேரை சமாளிச்சுக்கிற, ஒரு 3 பேரை சமாளிக்க மாட்டியா இன்னைக்கு அப்படின்னு இவன் இறக்கமே இல்லாம மிரட்ட, இவன் பொண்டாட்டியும் வேற வழி இல்லாம உயிருக்கு பயந்து சரின்னு ஒத்துக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கொண்டு போய் 3 பேர் சேர்ந்து விடிய விடிய வெளுத்து வாங்குறானுங்க. கண்ணா பின்னான்னு ஷாட் போட்டு வெறித்தனமா பதம் பாக்குறானுங்க. அதை எல்லாத்தையும் புருஷனும் வெளியே நின்னுகிட்டு ஒண்ணு விடாம கேக்குறான். அப்படி அந்த ஹோட்டல்ல ஒரு அனல் பறக்கும் மேட்டர்லாம் முடிஞ்சு இவங்க திரும்பவும் வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் கார்ல இருந்து எகிரி குதிச்சு ஓடி எஸ்கேப் ஆக பாக்குறான். புருஷனும் அவ பின்னாடி அப்படியே மரண வேகத்துல துரத்துறான். கண்ட்ரோலே இல்லாம ரொம்ப வேகமா ஓடினதால ஹீரோயின் அப்படியே தட்டி தடுமாறி அந்த ரோட்டிலே அப்படியே விழுறா. அவ புருஷன் அவளை அப்படியே ரோட்டில இருந்து தூக்கும் போது அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. அந்த ஏரியால நைட் பேட்ரோல் பாக்குற போலீஸோட கண்ணுல இவங்க படுறாங்க. இந்த அரக்கன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹீரோயினுக்கு இதுதான் சரியான சான்ஸ். அந்த பொம்பளை என்னடா பண்ற, விடுற அந்த பொம்பளைய அப்படின்னு போலீஸ் சொல்ல, சார் இது என் பொண்டாட்டி, நான் அவ புருஷன், அவ கீழே விழுந்துட்டா நான் தூக்குறேன் அப்படின்னு இந்த புருஷன் சொல்ல, மேடம் இவரு சொல்றது சரியா அப்படின்னு போலீஸ் ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்க. ஹீரோயின் அப்படியே பயந்து போய் என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே பேந்த முடிக்கிறாங்க. அவளுக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. அவளுக்கு நடக்கிற எல்லா கொடுமைகளையும் போலீஸ் கிட்ட சொல்லி புருஷனை அரெஸ்ட் பண்ண வச்சா மட்டும் என்ன ஆகும், அதுக்கப்புறம் எப்படி வாழறது அப்படின்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால சரியா யோசிக்காம ஒரு பெரிய முட்டாள்தனத்தை பண்றா. ஆமா சார் இவருதான் என்னோட புருஷன், நான் கீழே விழுந்துட்டேன், அவர் என்ன தூக்கி விடுறாரு அப்படின்னு சொல்றா. இந்த போலீஸ்காரங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வரும்போதுதான் நம்ம ஹீரோயின் யாரு அப்படின்னு இவனுங்க தெரிஞ்சுக்கிறாங்க. மேடம் நீங்களா, நீங்க நடிச்ச படத்தை நான் தியேட்டர்ல நிறைய தடவை பார்த்து பயங்கரமா கையடிச்சிருக்கிறேன், நான் உங்க தீவிர ரசிகன் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க இங்க வந்த டியூட்டியை மறந்துட்டு ஹீரோயினை பார்த்து நல்லா ஜொல்லு விடுறானுங்க. அப்படியே அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து ஆட்டோகிராஃபும் வாங்கிட்டு கிளம்புறானுங்க. அன்னைக்கு நைட்டு புருஷன் நல்லா சரக்கு போட்டு தூங்குனதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியாம ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறா. சக்சஸ்ஃபுல்லா வீட்டை விட்டு தப்பிக்கிறா. இவளை வச்சு நல்லா விட்டு படம் எடுத்து அந்த ப்ரொடியூசரை வந்து பாக்குறா. எனக்கு உதவி பண்ணுங்க சார், என்கிட்ட காசே இல்ல, அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்ல, அவர் சொல்றாரு, இவ்வளவு அழகான உடம்ப வச்சுக்கிட்டு காசே இல்லன்னு சொல்ற, என்னம்மா நீ பொழைக்க தெரியாத பொம்பளையா இருக்கியே, நான் உன்னை வச்சு திரும்பவும் படம் எடுக்கிறேன், நாளைக்கே நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம், இந்த தடவை ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம், பின்னாடி விடுறது இல்லனா ஒரு 4 பேர் கூட ஒரே நேரத்துல செய்யறது, அது மாதிரி இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணாத புது விஷயங்களை நம்ம செய்யலாம், கோடி கோடியா பண மழை கொட்ட போகுது, அதுல நீ நனைய போற, என்ன சொல்ற, நாளைக்கே ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இந்த ப்ரொடியூசர் கேட்க ஹீரோயின் சொல்றா, இல்ல சார் விட்டுருங்க, இனிமே நான் விட்டு படத்துல நடிக்கிறதா இல்ல, வேற ஏதாவது டீசென்ட்டா ஒரு வேலை இருந்தா சொல்லுங்க, நீங்க எல்லாம் என்ன போட்டு என்ஜாய் பண்ணி எவ்வளவோ காசை பார்த்துட்டீங்க, இப்போ எனக்கு இந்த ஒரு சின்ன உதவியை செய்யுங்க அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சி பாக்குறா. அவளோட முகத்துல இருக்கிற காயங்களை பார்த்து இந்த வெறியனான ப்ரொடியூசரே அப்படியே கலங்கி போறாரு. கண்டவன் கூட எல்லாம் மேட்டர் பண்ண வைக்கிறான், நான் முடியாதுன்னு சொன்னா என்ன மூஞ்சி கிஞ்செல்லாம் அடிச்சு உடைக்கிறான் அப்படின்னு ஹீரோயினோட வாழ்க்கையில தினமும் நடக்கிற எல்லா கொடுமைகளையும் இந்த ப்ரொடியூசர் தெரிஞ்சுக்கிறாரு. அவரோட சொந்த செலவுலேயே ஹீரோயினை ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்க வைக்கிறாரு. உன்னால செய்ய முடிஞ்ச ஏதாவது ஒரு டீசென்ட்டான வேலையை நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், அது வரைக்கும் நீ இந்த ஹோட்டல்லே தங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இவளை விடிய விடிய போட்டு என்ஜாய் பண்ண இந்த ப்ரொடியூசருக்கு இருக்கிற இறக்கம் கூட ஹீரோயினோட புருஷனுக்கு இல்ல. மேட்டர் வெறியனா இருந்தாலும் டீசென்ட்டான வெறியனா இருக்கிறான். ஒரு 50 தடவையாவது ஹீரோயினை வாய் வேலை செய்ய வச்சிருப்பான். அந்த நன்றி கடனை இப்ப காமிக்கிறான். பொண்டாட்டி எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு தெரிஞ்ச இந்த புருஷன் அவளை அந்த ஊரு ஃபுல்லா தேடுறான். அவ எங்கெல்லாம் போயிருக்க முடியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அங்க எல்லாம் போன் பண்ணி என் பொண்டாட்டி அங்க இருக்காளா அப்படின்னு கேக்குறான். ஆனா இவன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் பொண்டாட்டிய கண்டுபிடிக்கவே முடியல. அவ இல்லாம இனிமே எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிச்சு இவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது. உன் பொண்டாட்டி என்கிட்ட தான் இருக்கிறா அப்படின்னு இந்த ப்ரொடியூசர் சொல்ல அவளை பாக்குறதுக்காக புருஷன் இங்க வரான். இந்த ப்ரொடியூசருக்கும் புருஷனுக்கும் பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. இந்த ப்ரொடியூசர் கிட்ட இருந்து புருஷன் காசை நிறைய கடன் வாங்கியிருக்கான். அதை ரொம்ப நாளா தராம இவன் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிறான். அதனால இவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி இவன் கைய காலை உடைக்கிறதுக்கு தான் இங்க வர வச்சிருக்கான். பொண்டாட்டிய விட்டு படத்துல நடிக்க வைக்கிறதே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அதுவும் பத்தலன்னு ஷூட்டிங் இல்லாத நாட்கள்ல நீ அவளை வச்சு கில்மா தொழில் பண்றியா, உமால அப்படியும் பணம் சம்பாதிக்கிறியா நீ, இதோட நீ கை நீட்டி எந்த பொம்பளையையும் அடிக்கவே கூடாதுடா, இப்ப நான் உனக்கு கொடுக்க போற சூத்தடிய நீ வாழ்நாள் ஃபுல்லா மறக்க கூடாதுடா அப்படின்னு இந்த ப்ரொடியூசரும் அவனோட அல்ல கைங்களும் சேர்ந்து இவனை அடிச்சு துவைச்சு ஒரு வழி ஆக்குறாங்க. எண்ணெய் தடவாம அடிச்சு கதற விடுறானுங்க. அப்படி 6 வருஷம் ஓடி போகுது. ஹீரோயின் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரா. இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. ஒரு நார்மலான குடும்ப பெண்ணா வாழ்ந்துட்டு வரா. அவளோட வாழ்க்கையில நடந்த எல்லா கொடுமைகளையும் ஒரு புக்கா எழுதி அதை பப்ளிஷ் பண்ணதால அவங்க நாட்டுல ஹீரோயின் ரொம்ப ஃபேமஸ் ஆவரா. டிவி சேனல்லாம் அவளை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. லைவா நடக்கிற ப்ரோக்ராம்ல அவளோட வாழ்க்கையில நடந்த எல்லா கொடுமைகளையும் அப்படியே கேமரா முன்னாடி சொல்றா. அந்த நாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் இவளோட ப்ரோக்ராம பாக்குறாங்க. இவளோட விட்டு படத்தை தியேட்டர்ல பார்த்து கை அடிச்சவனுங்க இன்னைக்கு இவளோட இந்த பேட்டியை பார்த்து அப்படியே கலங்கி போறாங்க. ஹீரோயின் பேட்டி கொடுக்கிற இந்த ப்ரோக்ராம அவங்க அப்பா அம்மாவும் பாக்குறாங்க. என் பொண்ணு அன்னைக்கு நைட்டு உதவி கேட்டு வீட்டுக்கு வந்த போது நான் அவளுக்கு உதவி பண்ணிருந்தா இதெல்லாம் அவ வாழ்க்கையில நடந்திருக்காதே அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்படியே கலங்கி போறாங்க.
சொந்த பொண்ணோட பிட்டு படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து ரசிச்ச இந்த அப்பனும் ஹீரோயினோட பேட்டியை பார்த்து அப்படியே கலங்கி போறான். எனக்கு நடந்த இந்த கொடுமை எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது, அதுக்காகத்தான் அந்த புக்கை நான் எழுதினேன், அதுக்காகத்தான் இந்த பேட்டியை நான் கொடுக்கறேன் அப்படின்னு அந்த பேட்டியை முடிச்சுக்கிறா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவளோட சொந்த வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவை சந்திக்கிறா. நடந்த எல்லா கில்மா விஷயங்களை இவங்களும் மறந்து ஹீரோயினை மன்னிச்சு திரும்பவும் அவங்க மகளா ஏத்துக்கிறாங்க. நம்ம வாய் வேலை செய்யறத நம்ம அப்பாவே பார்த்துட்டாரே, அந்த ஞாபகம் அவரை விட்டு போகுமா, அவரு சாவர வரைக்கும் அது அவர் கண்ணு முன்னாடி வந்து நிக்குமே அப்படின்ற நினைப்ப ஹீரோயின் மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு உள்ள வரா. அவங்க எல்லாருமே சந்தோஷமா அப்படியே ஒரு குடும்பமா உள்ள போறத காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.